ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு இவங்க? புதுசா இருக்காங்க. பெரியய்யா வா உடும்பா. யார் இவங்க? இவங்க பட்டணத்துக்காரங்க. ஏற்காட சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல யானை தூத்துற சத்தம் கேட்டு பயந்து ஓடி வந்து யானைக்கு வெட்டி வச்சிருந்த குழியில போய் விழுந்துட்டாங்க. நாங்க வேட்டைக்கு போகும்போது பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கோம். ராத்திரி பொழுது இங்கதான் தங்க போறாங்க. இந்த அருவிக்கு போற பாதையில ஒரு கும்பல் போச்சு, அது நீங்களா? ஆமாங்க, அது நாங்க தான். நீங்க எங்களை பாத்தீங்களா? பார்த்தனே. என்ன உடும்பா, அருவி கிட்ட நீ எதுக்கு போன? அது ஒண்ணுலங்க பெரியய்யா, நான் மூலிகை பறிக்கலான்னு போகும்போது ஒரு கும்பல் அருவி பாதையில போறத நான் பார்த்தேன், அதான் கேட்டேன். ஓ, இவர் யாருங்க? இவன் என் தம்பி மாவன் தான். வைத்தியெல்லாம் நல்லா பாப்பான். இவனோட குடிசை கொஞ்சம் கீழே பள்ளத்துல இருக்கு. பள்ளத்துலன்னா அது வேற ஊருங்களா? இல்லம்மா, எல்லாம் ஒரே மலை கிராமம் தான். இங்க எல்லா வீடும் ஒரே இடத்துல இருக்காது. சில வீடு இங்க இருக்கு, சில வீடு அந்த பக்கம் இருக்கு, சில வீடு மலைக்கு மேல கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்படி பல இடத்துல இருக்கும். ஒன்னா இருக்காதுமா, தனித்தனியா தான் இருக்கும். ஓ அப்படிங்களா? உடும்பா ஐயா, இவங்க 2 பேருக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நீ தான் பண்ணணும். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு, புரியுதா? நான் பாத்துக்கிறேன் ஐயா. தம்பி, தாய், நீங்க 2 பேரும் இந்த குடிசையில தங்கிங்க, கொஞ்சம் வசதியா இருக்கும். சோலையா ஐயா, உங்களுக்கு எது வேணும்னாலும் இவனை கூப்பிடுங்க. இவன் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பான். செஞ்சு கொடுறா. சரிங்க ஐயா. சரி, நீங்க 2 பேரும் போய் ஓய்வு எடுத்துங்க. சரிங்க, வா. ஏங்க, உடும்பன் கிட்ட ஏங்க உண்மையை சொல்லல? கொஞ்ச நாளா உடும்பு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவன் வைத்திய குடிசைக்கு யாராரோ வராங்க போறாங்கன்னு சோழையன் சொன்னான். அதான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். நீயும் சொல்லாத. சரிங்க. இப்ப வேலை பாரு. ஐயா, என்ன ஐயா? அவருக்கு குடு சோலையா. சரிங்க ஐயா. என்ன ஐயா? வாங்கிக்கோங்க. என்ன 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? பொண்டாட்டிக்கு புருஷன் எடுத்து ஊட்டுங்க. நீ எடுத்து ஊட்டுமா. என்னதுங்க அது? தம்பி, உங்க ஊர்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி புருஷனுக்கு மடிச்சு கொடுக்கிற வெத்தலை பாக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. எங்க வழக்கம் என்னன்னா, இந்த மூலிகை பொருளை புருஷன் பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி புருஷனுக்கும் ஊட்டி விடுறது.
தம்பதிகளுக்குள்ள மாத்தி மாத்தி இதை ஊட்டிக்கும் போது என்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்நியோன்யம் குறையாது. உங்களுக்கும் உங்க வீட்டம்மாவுக்கும் இன்னும் அந்த அந்யோன்யம் இருக்க காரணம் இதுதானா? நான் இவன் மேல வச்சிருக்கிற நேசமும் பாசமும் இன்னைக்கு மட்டும் இல்ல, 2 பேரும் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் 2 பேரும் மனசுலயும் குறையாது. என்ன சம்பி, சரிதானே? ஆமாங்க. அப்ப எங்களுக்கும் இது தேவை. மனசை தாண்டி மருந்து வேலை செய்யாது தம்பி, அதையும் மனசுல வச்சுக்கங்க. புரியுதுங்கம்மா. சரி, நீங்கெல்லாம் காலங்காலமா இங்கதான் இருக்கீங்களா, இல்ல வேற எங்க இருந்தாவது இங்க வந்து இடம் பிடிச்சு இங்கேயே தங்கிட்டீங்களா? நாங்க காலங்காலமா இங்கதான் இருக்கோம். ஆனா இந்த மண்ணுல முதல்ல எங்க வம்சம் உருவானது 300-400 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி உருவாச்சு? காதலாலதான். என்னங்க சொல்றீங்க? காதலால உருவாச்சா? ஆமா, ஒரு இளஞ்சோடியோட காதலாலதான் இந்த மலை கிராமம் உருவாச்சு. 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இது வெறும் மலைக்காடா தான் இருந்துச்சு. ஏற்காடு டவுனு கூட அப்பெல்லாம் இல்ல. கீழே இப்ப இருக்கிற சேலம் டவுனுக்குள்ள ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் எங்க பாட்டனோட பூட்டனும் பூட்டியும். அவங்க பேரு செங்கோன் சேதுபதி, செல்லம்மா சிவகாமி. உங்க கல்யாணம் காதல் கல்யாணமா தம்பி? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு மாதிரி காதலை ஏத்துக்கிற சூழ்நிலை எல்லாம் அப்ப கிடையாது. அந்த காலகட்டத்துல காதல்னா யாருக்கும் என்னன்னே தெரியாது. ஒரு பையனுக்கு பொண்ணையோ ஒரு பொண்ணுக்கு பையனையோ பிடிச்சிருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்கிறது தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் காதலை தெய்வ குத்தமா பார்த்தாலும் காதல் வரத்தானே செய்யும். அது காலகாலமா இந்த உலகத்துல இருக்கிற ஒண்ணாச்சே. அப்படிதான் எங்க மூதாதையர் செங்கோனுக்கும் சிவகாமிக்கும் காதல் வந்துச்சு. செங்கோன் ஐயா சிவகாமி தாய் மேல உயிரே வச்சிருந்தாரு. ஊர் சனத்துக்கு தெரிஞ்சு கண்ணுக்காத வச்சு பேசுறதுக்குள்ள நாமளே வீட்டுல விஷயத்த சொல்லிடலான்னு செங்கோன் ஐயா சிவகாமி தாய் வீட்டுக்கு போய் விஷயத்த சொன்னாரு. அவ்வளவுதான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வெள்ளைக்கார துறைங்க ஆண்ட காலகட்டம். அவங்கள பார்த்து இல்லாத பழக்க வழக்கெல்லாம் கத்துக்கிட்டு வரீங்களா? வீட்டுக்கு பெரியவங்க நாங்க பார்த்து தானே நீ யாரோட வாழணும்னு முடிவு எடுக்கணும். நீங்களே எப்படி முடிவு எடுக்கலான்னு பயங்கரமா எதிர்த்தாங்க. சிவகாமி தாய் வீட்டுல அவசர அவசரமா அவங்க விருப்பமே இல்லாம ஒரு மாப்பிளைய பார்த்து பரிசமே போட்டு முடிச்சிட்டாங்க. பரிசம்னா? அது நிச்சயதார்த்தங்க. ஓ, நிச்சயம் தானே நடந்துச்சு, அதனால என்ன? இந்த காலத்துல வேணா பரிசத்துக்கு பெரிய மரியாதை இல்லாம இருக்கலாம். அந்த காலகட்டத்துல பரிசம் போட்டாலே பாதி பொண்டாட்டிக்கு சமம். அந்த வழக்கத்தை வச்சு அந்த 2 மனசோட காதலை இவங்க கொன்னுடலான்னு நினைச்சாங்க. சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டதா காதல்?